லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாய் ஒரு காரியங்களை சொல்கிறார். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருகிறவன் எப்படி இருப்பானா? தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் பிள்ளைகளையாவது, தன் சகோதரனையாவது, தன் சகோதரிகளையாவது, தன் சொந்த ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அவர் சொல்லுகிறார். என் குடும்பம், என் பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், நான் நேசித்தவர்கள் எல்லாத்தையும் வெறுத்தா பத்தாது, என் ஜீவனையே நான் வெறுத்தாதான் என் இயேசுவை பின்தொடர்கிற சீசனா நான் மாற முடியும். என் ஜீவனையே நான் வெறுக்கணும். எத்தனை நேரங்களில் நம்மளை நம்ம ரொம்ப நேசிப்போம், நம்மளை நம்ம ரொம்ப விட்டு கொடுக்கவே மாட்டோம், ரொம்ப நேசிப்போம். நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு கோபம் வரும். என்ன எப்படி நீ சொல்லலாம், என்ன எப்படி நீ தாழ்வா பேசலாம், என்ன எப்படி நீ அவமரியாதை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? தன் சொந்த ஜீவனையாவது வெறுக்கலைன்னா அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருகிறதுக்கு தகுதியே கிடையாதுன்ட்டார் அவர். இயேசுவை பின்பற்ற சீசனாய் நான் வாழணும்னா என் சொந்த ஜீவனையை நான் வெறுக்கணும், என்னையே நான் வெறுக்கணும், என்னையே நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். என்னை அவமானப்படுத்தினாங்களா சரி, அசிங்கப்படுத்தினாங்களா சரி, என் நிந்தைகள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சரி, போராட்டங்களை சகிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் சரி, இயேசுவே அதைத்தாங்க பண்ணார். இயேசுவே அதைத்தான் பண்ணார். சிலுவையில் அவரை குட்டினார், தலையில் குட்டினார்கள், காரி மூஞ்சில் துப்பினார்கள். எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு தன்னையே வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து போய் நின்னாரு. அவரே வெறுத்து போய் நிற்கும் போது நம்மளுக்கு என்னங்க சுயமரியாதை? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சுயமரியாதை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். சுயமரியாதை இழக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், தன் ஜீவனையே வெறுக்காவிட்டால் என்னை பின்பற்ற அவனுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்றார். நம்ம ரட்சிக்கப்பட்டத நோக்கம், தேவன் நம்மளை பிரித்தெடுத்தத நோக்கம், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டத நோக்கம், நம்மளை ரட்சிக்கப்பட்டு சபையை நடுவில் நம்ம உட்கார வச்சத நோக்கம், அவரை பின்பற்றணுங்க. உலகத்தின் ஆசைகளை பின்பற்றதை விட்டுக்கிட்டு கொஞ்சம் அவரை பின்பற்றணும், அவருடைய சிந்தைகளை நோக்கி பார்க்கணும். அவருடைய விருப்பம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாலே என்னுடைய வாழ்க்கை மாறிடும். இன்னைக்கு அநேக நேரங்களில் என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய ஆசைகள் என்ன, என் வாழ்க்கைக்கு என்ன தேவை, நான் என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கு, அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், யார் எனக்காக போவா, யார் எனக்காக என்னுடைய சித்தங்களை யாரு செய்வா? நம்மளுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறதுக்கு நம்ம எவ்வளவு ஏங்குறோம், அந்த ஆசை நிறைவேறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எதை இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எனக்கு ஒன்று வேணும்னா எந்த லெவலுக்கு வேணால் நான் போகிறதுக்கு நான் ஒரு சில நேரங்களில் ஆயத்தமாக இருக்கிறேன். அவருடைய ஆசையை நிறைவேற்ற யார் இருக்கா? ஆண்டவர் என்னதானே தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறாரு, என்னதானே உருவாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய சாயலாக நான் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் அவரை போல நான் வாழணும் அப்படின்னு தானே.